இவன் கால உடையும் ஆய மாட்டேன் சொல்றா தெரியாது. வாயிலிருந்து உண்மை வரல முட்டி எலும்பை உடைச்சிருவேன். ஆமா யோ தியாகு விடியா செத்துற போறான். இந்த மாதிரி அக்யூஸ்லாம் சாவட்டும் சார். அந்த தாடிக்கார எலும்பு உடைச்சிட்டு அப்புறம் வர உனக்கு. குமார் போட்டாவ உன் வாழ்க்கைக்கு 2 லட்சத்தை சம்பாரிச்சு காட்டுறான்னா கஞ்சாவா கடத்திருக்கான். தருதல தருதல நல்லா தேடி பிடிச்சி காதலிச்சிய அயோக்கிய பயல. அவனை இதோட மறந்துடணும். ஆமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எங்க இங்க கீழே போடுங்க. ஸோ நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் கோர்ட் வந்து 15 நாள் ரிமாண்டில் வைக்கும். அப்படி தானே சார்? பிரஸுக்கு எதுவும் ரிப்போர்ட் தர வேண்டாம் சார். இதோட விட்டுருங்க. ஏய் என்னடா காலையில ரிப்போர்ட் வந்துருச்சுமா. பெரிய டாக்டர் வந்த உடனே சாம்பார் ஊற்றுவாமா? ஊற்றுமா போதும் போதும். அழாம சாப்பிடுங்கம்மா. பேசாம சாப்பிடு. சார் போலீஸ் எவ்வளவோ அடித்தோம், அவங்க உங்கள் பேரை சொல்லவே இல்லை. ஆனால் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2 வருஷமோ 3 வருஷமோ கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் பேர் இதில் அடிப்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கு சார். நான் சேம்பர் போயிட்டு கவர்மெண்ட் வக்கீலை பார்த்து வந்துடுறேன். ஐயா நான் ஒரு காலேஜ் பக்கத்தில் கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க. நம்பிக்கையாக நாணயமாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க. என் கடைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கடை வச்சு காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா பீன் விற்று பணம் சம்பாரிச்சிட்டு பெரிய பணக்காரன் ஆகிட்டாப்ல. எனக்கும் பணம் சம்பாதிக்கிற ஆசையில் கஞ்சா பீன் விற்றேன். போலீஸில் மாட்டிட்டேன் சார். நான் பூ மார்க்கெட்டில் பூக்கடை வச்சுருக்கேங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. தினம் அதை வச்சு தாங்க கஞ்சி குடிக்கணும். இதில் போலீஸ் மாமூல் வேறு, ரவுடி சிங் மாமூல் வேறுங்க. என்ன செய்யறனே தெரிலங்க. அப்பா அரசியல்வாதிங்க வேறு டொனேஷன் கெடுக்கிருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசை ஏமாத்தி பிள்ளைங்க கொடுக்கணுமா நினச்சி பக்கத்தில் இருந்து கட்டையை எடுத்து அடித்து மண்டையை உடச்சிட்டேங்க. என் பேர் நாராயணன், ஊர் அறந்தாங்கி. நான் ஒரு வக்கீல் வீட்டில் வேலை பார்த்தேன். என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணாங்க. பணம் நான் தான் கொண்டு வரணும்னு வீட்டில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்து கல்யாணத்தை இதை முடிவு பண்ணாங்க. நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டிருந்தேன், பணம் எங்கேயும் கிடைக்கல எனக்கு. நான் வேலை பார்த்த வீட்டில் நல்ல வசதி, நிறைய கார், பணம், நகை நிறைய இருந்தது அவங்க கிட்ட. நான் கேட்டேன், அவங்க கேட்டேன் எனக்கு கொடுக்கல. கடைசியில் 5000 ரூபாய் எங்களை கொடுத்தாங்க. அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு 1 மணி 2 மணி ஆனாலும் நைட்டில் கூட போய் அவங்க வீட்டில் வேலை செய்வேன். நான் நன்றி விசுவாசமாக இருந்தேன். ஏமாத்திட்டாங்க அவங்க. நான் கையில் காலை விழுந்தேன். நான் அவங்ககிட்ட அழுத எதுவும் கொடுக்கல.
முடிவெடுத்தேன். நான் கொள்ளடிக்கலன்னு முடிவெடுத்தேன். நான் அந்த வீட்டில் போய் கொள்ளடிக்கும் போது ஓனருமே என்னை பார்த்து கத்திட்டாங்க. அவங்கள கட்டையில் அடிச்சு கொண்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். பிகாம் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. நம்ம தான் 90% மார்க் வாங்கியிருக்கோமே, எப்படி இந்த வேலை நம்மளுக்கு கிடச்சிரும். வேலை கிடச்சிட்டா நம்மளை வீடு நிலமெல்லாம் விற்று என்னை நம்பிக்கையோடு படிக்க வச்ச நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றலான்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆனால் என்னையை விட்டுட்டு 60% மார்க் வாங்கின ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. என்ன சார் இது அநியாயம்னு கேட்டேன். கொடுத்தது தான் போடா அப்படின்னு அந்த ஆள் திட்டினாரு. எனக்கு கோவம் வந்து அடிச்சா அந்த ஆள் செத்துட்டாரு. என்னை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. என் பேர் குமார் சார். ஏன்க்கா எனக்கு இது கல்யாணம் வேணாம், பிடிக்கல பண்ற. எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இனிமே ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. முடிவு பண்ணியாச்சு, நீங்க போய் கேட்டுங்க. இல்ல உங்க பொண்டாட்டி கேட்டு கொடுங்க. பாத்தியா பாத்தியா அவ என்ன பேசுற பாத்தியா? அவ்வளவு இதான் தெரியும். அவன் அடிக்க வர்றது வெட்டி புடன் மிரட்டுறது. புடி பேசாம இருங்க. கடவுளே தலை எழுத்து. பெத்த பொண்ணோட மனசு புரிஞ்ச பண்றீங்க. பெத்துட்டு மேடு இவன் தலையில இருந்து கட்டி வச்சு உங்க கடமையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பண்றீங்களா? இல்ல அவ விருப்பத்தை தான் கேக்குறீங்களா? வெறும் தாலியை கட்டிக்கிட்டு புள்ள பத்துக்கிட்டு வாழ்றது இல்ல வாழ்க்கை. ஒருத்தர் காதலிச்சுட்டு இன்னொருத்தரோட போய் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. என்ன முடியாது முடியாது முடியாது? உலகத்துல யார் வாழலையா? அதான் எனக்கு தெரியலம்மா. நான் குமார் லவ் பண்ணிருக்கேம்மா. கட்டி பிடிச்சிருக்கேன், முத்த கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு வைஃபை இதெல்லாம் பண்ண சொல்லுவீங்க. பண்ணணும். பண்ணும் போது குமார் ஞாபகம் தான் வரும்மா. உள்ளே வச்சுக்கிட்டு தர செத்து செத்து பொழைக்கணும். தப்போ ரைட்டோ காதலிச்சுட்டேன். எனக்காக கொஞ்சம் யோசிங்கப்பா. அப்பா குமார் வருவா, திரும்பி வருவாப்பா. ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கப்பா. இப்படியே இருந்து தொலைறேன். எனக்கு கல்யாணம் வேணாம். தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்காகவே வாழ்ந்து இப்படியே செத்துறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஹலோ, நான் டிரைவர் தாமோதரம் பேசுறேங்க. ஆமாங்க, எங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்றதா இல்லைங்க. நீங்க வேற இடத்துல பாத்துக்கங்க. என்ன மன்னிச்சுக்கங்க. நன்றி.